5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தால் ஒரு ஆன்டி இன்கம்சி இருக்கும் என்பதனால, எதிர்ப்பு அலை இருக்கும் என்பதால தேமுதிகவையும் அவருடைய நண்பரான கேப்டனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் அழைத்து இந்த கூட்டணியில இணைத்து உரிய மரியாதை கொடுத்தாரு. அங்கதான் கேம் சேஞ்சரே ஆரம்பிக்குது. அன்னைக்கே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க. 7வது முறையாக திமுகவும் 2வது முறையாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் இங்க முதல்வர் என்று. தேமுதிக மட்டுமா, அதுக்கப்புறம் SDBI போன்ற பல்வேறு கட்சிகளையும் இணைத்து எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுத்து எல்லாரையும் ஒரு கூட்டு குடும்பமா அனுசரித்து இன்னைக்கு வழி நடத்துறாரு. இதுதான் ஒரு தலைவருக்கான பண்பு, இதுதான் ஒரு தலைமைக்கான பண்பு என்பதை தன்னுடைய கூட்டணியிலே நிரூபிச்சிருக்கார். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி என்ன பண்றாரு பாருங்க. ஆல்ரெடி அவங்க கூட இருந்த அத்தனை பேரும் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் OPS உட்பட, அண்ணன் செங்கோட்டையன் உட்பட, இன்னைக்கு தேமுதிக உட்பட எல்லாரும் ஏன் வெளியேறாங்க? அதுதான் அந்த தலைமை பண்பு, அனைவரையும் அனுசரிக்கும் அந்த மாண்பு அங்கு இல்லை, இங்கு முழுமையாக இருக்கிறது. அதனால காந்தம் மாதிரி எல்லாரையும் ஒன்றிணைத்து இன்னைக்கு அவர் வழி நடத்திக்கிட்டு இருக்கார் என்றால் இது ஒன்றே போதும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று தமிழ்நாட்டில் சொல்வாங்க. அதுபோல இந்த கூட்டணியை அவர் அமைத்ததுதான் அவருடைய சாதுரியம், அவருடைய வெற்றி, அவரை நாளை ஆட்சி அமைப்பதற்கான முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்பதை இங்க நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.